ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். 8 டிசம்பர் 2025 இன்னைக்கு நடந்த ஆர்ஆர்பி குரூப் டில கேட்ட ஜிகே அண்ட் சயின்ஸ் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண போறோம். அடுத்த ஷிஃப்ட் போறவங்க உங்களுக்கு முந்தின ஷிஃப்ட் வரைக்கும் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ அந்த கொஸ்டின்ஸ், அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ், லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் வந்து படிச்சுட்டு போங்க. இப்பதான் மேம் நான் ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், எஸ்எஸ்சி எக்ஸாம் அப்ளை பண்ணியிருக்கேன், எனக்கு ஒரு பெஸ்ட்டான ஆன்லைன் கிளாஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு கோர்ஸ்ல உங்களுக்கு 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி பெஸ்ட்டான கிளாஸஸ் வந்து குடுத்திருப்போம். இப்ப ரீசென்ட்டா ஆர்ஆர்பி என்டிபிசி 2025 கிராஜுவேட், அண்டர் கிராஜுவேட்டுக்கான செலக்ஷன் பேட்ச், ஆர்ஆர்பி ஜேஇக்கான செலக்ஷன் பேட்ச், எஸ்எஸ்சி ஜிடிக்கான பேட்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். ஒவ்வொரு வாரமும் என்னென்ன படிக்கணுமோ அதுக்கான சிலபஸ், மெட்டீரியல் எல்லாமே கையில குடுத்துருவோம். சாட்டர்டே உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். இந்த கிளாஸ்ல நான் ஜாயின் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பர லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு, இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணீங்கன்னா, டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கவுண்ட் நம்பர் குடுப்பாங்க. அதுக்கு 1999 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா, லைஃப் டைம் வேலிடிட்டியோட உங்களுக்கு அக்சஸ் குடுத்துருவாங்க. 1 இயருக்கு மட்டும் எனக்கு கிளாஸ் போதுங்கிற ஸ்டூடெண்ட் 1499 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸ் வேணும், டெய்லி பேசிஸ்ல கரண்ட் அஃபேர் படிக்கணும், குரூப் டிக்கு டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணணும், எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு டெஸ்ட் வேணும், ரயில்வேக்கு டெஸ்ட் பேட்ச் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் ஐ வாண்ட் டெஸ்ட்னு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இன் ஃப்ளாரிங் பிளான்ட்ஸ்? அதாவது பூக்கும் தாவரங்களில் இனப்பெருக்கம் செய்யும் செயல்முறைக்கு பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ அதுக்கு நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பொலினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மகரந்த சேர்க்கை அப்படின்னு சொல்லுவோம். மகரந்த சேர்க்கையிலே பாத்தீங்க அப்படின்னா தன் மகரந்த சேர்க்கையும் நடக்கும், அயல் மகரந்த சேர்க்கையும் நடக்கும். ஓகேவா? பூக்கும் தாவரங்களில் இனப்பெருக்கம் செய்யும் செயல்முறையை நம்ம என்ன சொல்லுவோம்? மகரந்த சேர்க்கை அப்படின்னு சொல்லுவோம். சோ மகரந்த சேர்க்கையில பூக்கள்ல யாரெல்லாம் ஈடுபடுவாங்க? ஸ்டாமனும் பிஸ்டிலும், அதாவது மகரந்தமும் சூலகமும் வந்து இது பண்ணுவாங்க. ஓகேவா? சோ மகரந்தம் அப்படிங்கிறது ஆண் இனப்பெருக்க உறுப்பு. பூக்கள்ல ஆண் இனப்பெருக்க உறுப்புன்னு எத சொல்லுவோம் அப்படின்னா ஸ்டாமன்னு சொல்லுவோம். பெண் இனப்பெருக்க உறுப்ப வந்து நாம என்ன சொல்லுவோம்? சூலகம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ பூக்கும் தாவரங்கள்ல நடக்கக்கூடிய அந்த இனப்பெருக்க முறைக்கு பெயர் என்ன அப்படின்னா மகரந்த சேர்க்கை. ஓகே, பொலினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. வேர் ஆர் த ஓவா produced and mature from infancy in the female reproductive system? பெண் இனப்பெருக்க அமைப்பில் குழந்தை பருவத்தில் இருந்தே கருமுட்டைகள் எங்கு உற்பத்தி செய்யப்பட்டு முதிர்ச்சி அடைகின்றன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கருப்பைகள்ல. ஓகே, ஓவரிஸ்ன்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம். வாட் டிட்டர்மைன்ஸ் வேவ் லென்த்? ஓகே, சோ வேவ் லென்த் எது டிட்டர்மைன் பண்ணுது, இல்லனா வேவ் லென்த் வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு? அலைநீளம் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த மீடியம்ல போதோ அந்த மீடியம், அதுக்கப்புறம் அந்த அலையோட ஃப்ரீக்வன்சி. ஓகே, சோ அதோட ஃப்ரீக்வன்சியையும் மீடியமையும் தான் டிபெண்ட் பண்ணி இருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்க, ரிப்பீட் ஆயிருக்கு இந்த கரண்ட் அஃபேர் கொஸ்டின். நீரஜ் சோப்ராவோட அந்த தோஹா டைமண்ட் லீக் பத்தி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஷிப்ட்ல கொஸ்டின் தான் அப்படியே ரிப்பீட் ஆயிருக்கு. ப்ரீவியஸ் ஷிப்டோட கொஸ்டின்ஸ் படிக்கும்போது 2ல இருந்து 3 கொஸ்டின் வரைக்கும் அப்படியே ரிப்பீட் ஆகும். அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ் படிக்கும்போது ஓவராலா ஒரு லாஸ்ட் மினிட்ல ஒரு 8 கொஸ்டின் வரைக்கும் உங்களால அட்டெண்ட் பண்ண முடியும். ஓகே, இப்போதைக்கு உங்களுக்கு டெஸ்ட்ல ஸ்கோர் ஒரு 60 மார்க் வருது அப்படின்னா இந்த அனாலிசிஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ் படிக்கும்போது ஒரு 68, 70 மார்க் வரைக்கும் உங்களோட ஸ்கோர் இம்ப்ரூவ் பண்ண முடியும். இப்பவே நீங்க 70 எடுக்கிறீங்க அப்படின்னா அனாலிசிஸையும் ப்ரீவியஸ் ஷிப்ட்ல கேட்ட கொஸ்டின்ஸையும் பார்க்கும்போது ஒரு 75, 78க்கு மேல உங்களால அட்டெண்ட் பண்ண முடியும். ஓகே, நீரஜ் சோப்ரா த்ரோ த ஜாவ்லின் த்ரோ 90.23 மீட்டர்ஸ் இன் த ஜாவ்லின் த்ரோ ஈவெண்ட் ஹெல்ட் அட் டேஷ். ஓகேவா? சோ இந்த 90.23 மீட்டர். ஓகே, இதுக்கு முன்னாடி நீரஜ் சோப்ராவோட அந்த எரியக்கூடிய தூரம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 90 மீட்டர். ஓகே, அந்த 90 மீட்டரை எங்க பிரேக் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தோஹால நடந்த டைமண்ட் லீக்ல. ஓகே, தோஹால நடந்த அந்த ஈட்டி எறிதல் போட்டியில நீரஜ் சோப்ரா பாத்தீங்கன்னா 90.23 மீட்டர் வந்து ஈட்டி எறிஞ்சிருக்காரு. இதுதான் கொஸ்டின். ஓகே, நீரஜ் சோப்ரா எந்த போட்டியில 90.23 மீட்டர் வந்து ஈட்டி எறிஞ்சிருக்காரு? ஓகே, தோஹா டைமண்ட் லீக்ல. எப்போ நடந்துச்சுன்னா மே 16, 2025. மார்க்கிங் த ஃபர்ஸ்ட் டைம் ஹி broke the 90 மீட்டர் பேரியர் அண்ட் செட்டிங் a நியூ இந்தியன் நேஷனல் ரெக்கார்ட் இன் த ட்ராக் அண்ட் ஃபீல்டு டிசிப்ளின். இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவரோட ஹையஸ்ட் இது பாத்தீங்க அப்படின்னா 90 மீட்டர். அந்த ரெக்கார்டை முறியடிச்சு இப்ப 90.23 மீட்டர் வந்து எரிஞ்சிருக்காரு. அது வந்து எந்த லீக்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா தோஹா டைமண்ட் லீக்ல. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க.
E0 எஃப்ஐஆர் இனிஷியேட்டிவ் இதை எந்த மினிஸ்ட்ரி வந்து லான்ச் பண்ணிருக்கு? இதுதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. E0 எஃப்ஐஆர் மினிஸ்ட்ரி வாஸ் லான்ச்ட் இன் மே 2025 by the Ministry of Home Affairs, Government of India, through its Indian Cybercrime Coordination Central I4C. Okay, the system was announced by Union Home Minister Amit Shah. ஓகேவா? ஸோ E0 எஃப்ஐஆர் இனிஷியேட்டிவ் வந்து எந்த மினிஸ்ட்ரி லான்ச் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹோம் அஃபேர்ஸ். ஓகே, யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹோம் மினிஸ்டர் அமித் ஷா. ஓகேவா? அடுத்த கொஸ்டின். E0 எஃப்ஐஆர் முயற்சி மே 2025 தொடங்கப்பட்டது. இந்திய அரசின் உள்துறை அமைச்சகம், அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், இந்திய சைபர் குற்ற ஒருங்கிணைப்பு மையம் மூலமாக இந்த E0 எஃப்ஐஆர் வந்து என்ன பண்ணிருக்காங்க? லான்ச் பண்ணிருக்காங்க. உள்துறை அமைச்சர் அமித் ஷா தான் இதை வந்து என்ன பண்ணிருக்காரு? அறிவிச்சிருக்காரு. ஓகே, வாட் இஸ் த ரீசன் ஃபார் செலிப்ரேட்டிங் பீகார் டே? ஓகே, பீகார் டே எப்போங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அடிக்கடி எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, இன்னைக்கு வந்து பீகார் டே எப்போ அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்கல. பீகாரி திவாஸ் எப்போ அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்கல. சோ என்ன கேட்டிருக்காங்கன்னா பீகார் டே வந்து எதுக்கு செலிப்ரேட் பண்றாங்க, அதுதான் இன்னைக்கு கேட்ட கொஸ்டின். உங்களுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னா பீகார் டே எப்போ? ஓகே, சோ அதை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. பீகார் தினம் கொண்டாடப்படுவதற்கான காரணம் என்ன? ஓகே, திஸ் டே இஸ் செலிப்ரேட்டட் டு கமாமரேட் பீகார் பீயிங் கர்வ்ட் அவுட் ஆஃப் பெங்கால் ப்ரொவின்ஸ் இன் 1912. சோ வங்காள மாகாணத்திலிருந்து பீகாரை வந்து பிரிப்பதை நினைவு கூறும் வகையில் செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு நாள் தான் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பீகார் தினம். 1912ஆம் ஆண்டு வங்காள மாநிலத்திலிருந்து பீகார் பிரிக்கப்பட்டதை நினைவு கூறும் வகையில் இந்த பீகார் தினம் வந்து கொண்டாடப்படுகிறது. ஓகே, என்னைக்குங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த கொஸ்டின். வாட் இஸ் த கவர்மெண்ட் ப்ரொஜெக்டட் பிஸ்கல் டிஃபிசிட்டி பை 2025? ஓகே, 24 டு 2025க்கு பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு வந்து பிஸ்கல் டிபிசிட் சொல்லியிருக்காங்கன்னா 4.8% ஆஃப் ஜிடிபி. அதே 25 டு 26க்கு வந்து 4.4% ஆஃப் ஜிடிபி வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்தியாவுக்காக 2024 டு 25 நிதியாண்டில் அரசாங்கம் அதன் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் நிதி பற்றாக்குறை இலக்கான 24 டு 25க்கு. ஓகே, இன்னைக்கு உங்களுக்கு எக்ஸாம்ல என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னு பாருங்க. 24 டு 25 இல்லனா 25 டு 26ங்கிறத பாத்துக்கோங்க. 24 டு 25க்கு பாத்தீங்கன்னா 4.8%. ஓகே, அதே மாதிரி 25 டு 26 2025 டு 26 நிதியாண்டில் எவ்வளவு பற்றாக்குறை அப்படின்னு பாத்தீங்கன்னா 4.4%. ஓகே, எந்த இயர் கேட்டிருக்காங்கிறத பாருங்க. 24 டு 25னா 4.8%, 5 டு 26 அப்படின்னு பாத்தீங்கன்னா 4.4% ஆஃப் ஜிடிபி. இவ்வளோ நிதி பற்றாக்குறை இருக்கு. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. யூனியன் பட்ஜெட்ல இருந்து 3 கொஸ்டின் வரைக்கும் கேட்டிருக்காங்க. Union budget 25 to 26 estimated total expenditure at approximately. Okay, so எவ்வளோ செலவு அதை தான் கேட்டிருக்காங்க. யூனியன் பட்ஜெட் 2025 டு 26ஓட மொத்த செலவு பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு செலவு? 50.65 லட்சம் கோடி. ஓகேவா? 50.65 லட்சம் கோடி. 2025 டு 26ஆம் ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டின் மொத்த செலவு எவ்வளவு அப்படின்னா 50.65 லட்சம் கோடி. ஓகே, வாட் ஆர் த ஃபார்முலாஸ் ஃபார் பொட்டன்ஷியல் எனர்ஜி? நிலை ஆற்றலுக்கான அந்த ஃபார்முலா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஈஸியான கொஸ்டின். ஓகே, இயக்க ஆற்றல் அப்படின்னா என்னது? half into m into v ஸ்கொயர். இது வந்து என்னது? இயக்க ஆற்றல். ஓகே, கைனடிக் எனர்ஜின்னு சொல்லுவோம். ஓகே, கைனடிக் எனர்ஜி. இதே மாதிரி பொட்டன்ஷியல் எனர்ஜியை நாம என்ன சொல்லுவோம்? mgh ன்னு சொல்லுவோம். நிலை ஆற்றல்னு சொல்லுவோம். ஓகே, பொட்டன்ஷியல் எனர்ஜி, இது கைனடிக் எனர்ஜி. பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு பாத்தீங்கன்னா m into g into h. இதுதான் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கான ஃபார்முலா, நிலையாற்றலுக்கான ஃபார்முலா. Okay, which of the following gases is used to disinfect and water in sewage treatment facilities? கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்களில் தண்ணீரை கிருமி நீக்கம் செய்ய பின்வரும் எந்த வாயுக்கள் பயன்படுத்தப்படுகின்றன? ஓசோன் மற்றும் குளோரின் வந்து பயன்படுத்தப்படுது. எதுலன்னா கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள்ல அந்த தண்ணீரை வந்து சுத்தப்படுத்துறதுக்கு. வாட் இஸ் பிளம்பிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல்? சோ என்ன கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளம்பிங்கோட ரைட் ஹேண்ட் ரூல் வந்து எங்க யூஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சோ பிளம்பிங்கோட ரைட் ஹேண்ட் ரூல் வந்து எங்க யூஸ் பண்றோம் அப்படின்னா எலக்ட்ரிக் ஜெனரேட்டர்லாம் பிளம்பிங்கோட வலக்கை விதி தான் நாம வந்து யூஸ் பண்றோம். ஓகே, ஒரு கடத்தி வந்து ஒரு கண்டக்டர் வந்து காந்தபுலத்துல வந்து நகரும் போது அங்க வந்து என்ன ஆகும்? ஒரு கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும், ஒரு மின்னோட்டம் வந்து தூண்டப்படும். ஓகேவா? சோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளம்பிங்கோட ரைட் ஹேண்ட் ரூல். சோ அந்த தூண்டப்படக்கூடிய மின்னோட்டம் தான் நம்ம வந்து எலக்ட்ரிக் ஜெனரேட்டர்ல எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, who won the under 19 women's T20 World Cup 2025? Okay, so under 19 women's T20 World Cup எந்த நாடு ஜெயிச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா வந்து ஜெயிச்சிருக்கோம். யாரை தோக்கடிச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவை தோக்கடிச்சிருக்கோம். ஓகே, a major new archaeological experiment
experiential museum showcasing Vatnaga's 2500 year history was inaugurated in dash. அதாவது என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாத்நகர்ல ஒரு ஒரு ஆர்ச்சியாலஜிக்கல் மியூசியம், அதாவது தொல்பொருள் அருங்காட்சியகம்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஆர்ச்சியாலஜிக்கல் மியூசியம் வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எங்க? அந்த வாத்நகர் வந்து எங்க இருக்கு? அதான் கொஸ்டின். ஓகேவா? அந்த நியூவா இப்ப இது பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஆர்ச்சியாலஜிக்கல் மியூசியம் வந்து வத்நகரா, வாத்நகரா எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கோங்க. வத்நகர்ல வந்து திறந்திருக்காங்க. அது எங்க இருக்குன்னு கேட்டிருக்காங்க. குஜராத்ல. வத்நகர் எங்க இருக்கு அப்படின்னா குஜராத்ல இருக்கு. ஓகேவா? இல்லைன்னா உங்களுக்கு கொஸ்டினை இதோட ஸ்டாப் பண்ணிருக்கலாம். நியூ ஆர்ச்சியாலஜிக்கல் மியூசியம் வந்து எங்க திறந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு உங்களுக்கு ஆப்ஷன்ல வத்நகர்னு கொடுத்திருக்கலாம், இல்லைன்னா குஜராத்னு கொடுத்திருக்கலாம். எப்படினாலும் கொடுத்திருக்கலாம். நியூ ஆர்ச்சியாலஜிக்கல் மியூசியம் வந்து எங்க திறந்திருக்காங்கன்னா வத்நகர், குஜராத்ல. ஓகே. வத்நகரோட 2500 ஆண்டுகால வரலாற்றை காட்சிப்படுத்தும் வகையில அந்த வத்நகர்ல புதிய அருங்காட்சியகம் வந்து திறந்திருக்காங்க. வத்நகர் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா குஜராத்ல இருக்கு. ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. India's fiscal year 25 to 26. The Ministry of Youth Affairs and Sports received a record allocation of, okay, Ministry of Youth Affairs and Sports. ஸ்போர்ட்ஸுக்கு எவ்வளோ வந்து யூனியன் பட்ஜெட்ல அலோகேட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. 3794 கோடி வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க 2025 டு 26 பட்ஜெட்ல. ஓகே. பிரைமரி ஹார்மோன் ப்ரமோட்டிங் பிளான்ட் growth, தாவரங்கள் வளர்றதுக்கு எந்த ஹார்மோன் யூஸ் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சின் அப்படிங்கக்கூடிய ஹார்மோன் தான் தாவரங்களோட வளர்ச்சியை வந்து ஊக்கப்படுத்தக்கூடியது. செல்களோட நீட்சி, வேர் உருவாகிறது, இந்த மாதிரி. ஓகே. சோ அதே மாதிரி எந்த இடத்துல சூரிய ஒளி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வளைஞ்சு ஒளிச்சேர்க்கை பண்றது. சோ இந்த மாதிரி அந்த தாவரங்களை வந்து வளர வைக்கிறது, வளைய வைக்கிறது, இந்த மாதிரி இது பண்றது எல்லாமே யாரோட வேலைன்னா ஆக்சினோட வேலை. சுருக்கமா சொல்ல போனா தாவரங்களோட வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகிக்கும் ஒரு ஹார்மோன் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சின். ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. சமுத்திர சக்தி எக்ஸசைஸ்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது எத்தனாவது எடிஷன்? ஓகேவா? எத்தனாவது எடிஷன்ங்கிறதையும் பாத்துக்கோங்க. சமுத்திர சக்திங்கிறது எந்த 2 நாடுகளுக்கு இடையிலான நேவல் எக்ஸசைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் இந்தோனேஷியாவுக்கும். ஓகே. இந்தியா இந்தோனேஷியாவுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த எக்ஸசைஸ் தான் எது? சமுத்திர சக்தி எக்ஸசைஸ். ஓகே. சோ இதோட 5th எடிஷன் எங்க நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவுல விசாகப்பட்டினம், ஆந்திர பிரதேஷ்ல வந்து நடந்திருக்கு. இந்தியன் நேவியோட இது பாத்தீங்க அப்படின்னா ஐஎன்எஸ் கவரட்டி, இந்தோனேஷியன் நேவியோடது கேஆர்ஐ ஜான்லை. ஓகேவா? சோ அடுத்து இந்திய இந்தோனேஷிய கடற்படை பயிற்சியின் 5வது பதிப்பான சமுத்திர சக்தி. ஓகே. சமுத்திர சக்திங்கிறது இந்தியாவுக்கும் இந்தோனேஷியாவுக்கும் இடையிலான கடற்படை பயிற்சி. இப்போ லாஸ்டா நடந்தது பாத்தீங்கன்னா 5வது எடிஷன். ஓகே. 5வது பதிப்பு. இது எங்க நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா விசாகப்பட்டினம், ஆந்திர பிரதேஷ்ல நடந்திருக்கு. இதுதான் கொஸ்டின். ஓகே. இன்னைக்கு கேட்ட கொஸ்டின் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா 5வது பதிப்பான இந்திய இந்தோனேஷிய கடற்படை பயிற்சி எங்க நடந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. விசாகப்பட்டினம், ஆந்திர பிரதேஷ்ல நடந்திருக்கு. நம்ம இந்தியாவுல தான் நடந்திருக்கு. ஓகே. இந்தியன் யூனியன் மினிஸ்டர் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஐடி dash launched the first indigenous semiconductor chip Vikram 32 by presenting it to Prime Minister Narendra Modi at the Semicon India. ஓகே. சோ இந்த விக்ரம் 32 இருக்கு இல்லையா? சோ இந்த விக்ரம் 32ங்கிறது உள்நாட்டுல தயாரிக்கப்பட்ட ஒரு செமிகண்டக்டர் சிப்பு. இத லான்ச் பண்ணவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம யூனியன் மினிஸ்டர் ஃபார் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஐடி. யாரு? அஸ்வினி வைஷ்ணவ். ஓகேவா? இந்தியாவின் முதல் உள்நாட்டு குறைகடத்தி சிப். ஓகே. சோ இத வந்து வெளியிட்ட அமைச்சர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐடி அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ். ஓகேவா? சோ இது போகையும் இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. ஷிஃப்ட் 2 and 3ல கேட்ட கொஸ்டின்ஸ், அதே மாதிரி ஷிஃப்ட் 1ல கேட்ட சில கொஸ்டின்ஸும் இருக்கு. அது எல்லாத்தையும் நாம வந்து அடுத்தடுத்த கிளாஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? சோ இந்த கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதோட பிடிஎஃப்ஸ் எல்லாமே, இந்த கொஸ்டினோட பிடிஎஃப்ஸ் எல்லாமே நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஃப்ரீ மெட்டீரியல்ல உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். 28 நவம்பர்ல இருந்து இன்னைக்கு டேட் வரைக்கும் நடந்த எக்ஸாமோட பிடிஎஃப்ஸ் எல்லாமே இருக்கும். அதுல இருந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் ஷிஃப்டோட கொஸ்டின்ஸ் அப்படி படிச்சுட்டு போனீங்கன்னா 2 கொஸ்டினுக்கு உங்களால மினிமம் 2 கொஸ்டினாவது உங்களால ஆன்சர் பண்ண முடியும். அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ் படிக்கும்போது உங்களால 8 கொஸ்டின் வரைக்கும் ஆன்சர் பண்ண முடியும். ப்ரீவியஸ் ஷிஃப்டோட கொஸ்டின்ஸ் மினிமம் 2 கொஸ்டினாவது ரிப்பீட் ஆகுது. மேக்ஸிமம் 4 கொஸ்டின் அப்படியே ரிப்பீட் ஆகுது. காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு 0.25 மார்க்குக்குமே வேல்யூ இருக்கும். இப்போ நீங்க வந்து ஒரு 60 மார்க் 65 மார்க் எடுக்கிறீங்க அப்படின்னா அனாலிசிஸ் பார்க்கும்போது கண்டிப்பா உங்க ஸ்கோர் வந்து இன்னொரு 5ல இருந்து 8 மார்க் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஒரு 75 73 70 கிட்ட நீங்க ஸ்கோர் பண்ணும்போது உங்களோட ரேங்க் வந்து இன்னும் முன்ன போகும். அதனால உங்களுக்கு அடுத்தடுத்த ஷிஃப்ட்ல தான் எக்ஸாம்ஸ் வருது அப்படின்னா
முந்தின ஷிஃப்ட்ல கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் படிச்சுட்டு போங்க. ரிலேட்டடான டாபிக்ஸ் எல்லாமே படிச்சுட்டு போங்க. இன்னும் நெறைய ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க. ஷிஃப்ட்டோட அனாலிசிஸ் மட்டுமே பார்த்துட்டு போயிட்டு 100க்கு 100 வாங்க முடியாது. ஓகேவா? அவங்க என்னன்னா, ஜஸ்ட் அந்த கொஸ்டின்ஸ் மட்டும் ரீட் பண்ணி, இதையே அப்படியே 25 சயன்ஸ் கொஸ்டினாவும், 20 ஜிகே கொஸ்டினாவும் நீங்க வந்து எக்ஸாம்ல எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இவ்ளோ நாள் வரைக்கும் ஸ்டார்ட்டிங்ல இருந்தே கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்க ஸ்டூடண்ட்க்கு லாஸ்ட் மினிட்ல இந்த அனாலிசிஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? சோ லாஸ்ட் மினிட்ல ஒரு பிளஸ் 5 மார்க், பிளஸ் 8 மார்க் இன்கிரீஸ் ஆகுறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால தான் டெய்லி பேசிஸ்ல அனாலிசிஸ் வந்து குடுத்துட்டு இருக்கோம். சோ அடுத்து வந்து நம்ம ஷிஃப்ட் 2 அண்ட் 3 யோட கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸும் அடுத்தடுத்த ஷிஃப்ட்க்கு வந்து எக்ஸாம் எழுத போறாங்கன்னா, அவங்களுக்கும் இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. இப்பதான் மேம் ரயில்வேக்கு படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். இப்பதான் எஸ்எஸ்சிக்கு படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். எங்க இருந்து படிக்கணும்னு தெரியாத ஸ்டூடண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுல உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கிளாஸஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்போம். இத மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதுமானது. மேத்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ்ன்னு எல்லா சப்ஜெக்ட்டும் கவர் பண்ணிருவோம். எஸ்எஸ்சினா இங்கிலீஷ், மேத்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ரிவிஷன் கிளாஸஸ்ன்னு ஏ டூ இசட் எல்லாமே கவர் ஆகிரும். எந்த எக்ஸாமுக்கு படிக்கிறீங்களோ அதுக்கான தனி பேட்ச் வந்து ப்ரொவைட் பண்ணிருவோம். 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே இந்த ஒரு கோர்ஸ ஃபாலோ பண்ணியே உங்களால ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். கிளாஸ்ல நான் ஜாயின் பண்ணணுங்கிற ஸ்டூடண்ட் இந்த நம்பர லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு, இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கவுண்ட் நம்பர் குடுப்பாங்க. நீங்க லைஃப் டைம் வேலிடிட்டியோட ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 1999 பே பண்ணிட்டு பேமெண்ட்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்க. 1 இயர்க்கு மட்டும் எனக்கு கிளாஸ் போதுங்கிற ஸ்டூடண்ட் 1499 பே பண்ணிட்டு பேமெண்ட்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கரண்ட் அஃபேர்க்கான பிடிஎஃப் கோர்ஸ் வேணும், எனக்கு டெஸ்ட் பேட்ச் வேணுங்கிற ஸ்டூடண்ட் டெஸ்ட் பேட்ச்லயும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்ப ரீசென்ட்டா என்டிபிசி 2025க்கான செலக்ஷன் பேட்ச், ஜேஇக்கான பேட்ச், எஸ்எஸ்சி ஜிடிக்கான பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட பிரிப்பரேஷன குயிக்கா ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்ம லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா, டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸ ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.